ஹாய் வணக்கம். நம்ம டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலாம், சிக்கன் பிரியாணி செய்யலான்னு ஒரு இது பண்ணிப்பேன். அதனால் சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறோன்றது உங்களுக்கு காமிக்கலாம். செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை இங்கே வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு கரம் மசாலா அதாவது மசாலா பொருட்கள் வச்சுருக்கேன். ஏலக்காய், ஜாபத்ரி, பட்டை, லவங்கம். எங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப மசாலா போட்டால் பிடிக்காது, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இது வந்து 3/4 கிலோ சிக்கன். அப்புறம் பிரியாணி ரைஸ், பாஸ்மதி ரைஸ் வந்து 2.5 அளவுக்கு போட்டிருக்கேன். 5 பேர் சாப்பிட்ற அளவுக்காக இது போட்டிருக்கிறது. அப்புறம் கொத்தமல்லி, புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், ரெட் மிர்ச் சில்லி பவுடர்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கலர் வரதுக்காக அது ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், ஆயில், இது எல்லாமே கரெக்டாக எல்லாமே வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். அதான் செய்ய போகிறேன். எனக்கு பெரிய பாத்திரமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு இந்த குக்கர் இல்லை, அதனால் இந்த பாத்திரத்தில் பார்த்து ஊற்றிக்கிறேன். நான் செய்வேங்க. அதனால் மசாலா பொருட்கள் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வளர்த்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் பாதி ஊற்றி போட்டுருங்க. 2 மிளகாத்தூள் வச்சுருக்கேன். 2 மிளகாத்தூள் இந்த பச்சை மிளகாயையும் தக்காளியும் போட்டுக்கிறேன். நல்லா அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்புறம் இதெல்லாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து போட்டுட்டேன். புதினாவையும் போட்டுருங்க. வச்சு இப்போ சிக்கன் பீஸுங்களை போடலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா. இப்போ அந்த தயிர் ஒரு 100 ml தயிரை இதில் ஊற்றிட்டேன். வெந்துடுச்சு சிக்கன். இப்போ இதில் தண்ணியை கரெக்டாக அளந்து ஊற்றுறேன். 1 2 3 4 5 கப்புக்கு நான் 1/2 கப்பு தண்ணி வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்ததுனால 1/2 கப்பு தண்ணியை குறைச்சிடுறேன். பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போது நம்ம இந்த அரிசி ஊற வச்சுருக்கீங்களா, தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே அதை போட்டு அரிசியை போட்டுட்டு நல்லா இப்படி அரிசி உடைக்காமல் பார்த்து கலரணுங்க. வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அரிசியும் தண்ணி ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம தம்முக்காக இங்கே ஒரு நான்ஸ்டிக் கடாய் அடுத்த ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது சூடாகிருக்கு. அதில் தூக்கி அப்படியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை அப்படியே தூக்கணும். தம்மில் வச்சுருக்கீங்களா, அது மேலே அப்படியே தட்டு நல்லா மூடிட்டு இந்த வெயிட்டை வந்து நல்லா வச்சுக்கணும். 20 நிமிஷம் வைக்கணும். அதில் 5 நிமிஷம் இப்போது ஐயில் வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே சைலண்ட்டாக விட்டுணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் திறந்து பார்த்துக்கணும். எப்படி வெந்திருக்குன்றதை பார்த்துருவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ 5 மினிட்ஸ் அதை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே திருப்பி மூடி வச்சிடணும். தம்மை அப்படியே உடச்சி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அடிக்கடி எதுவும் பிடிக்கல பாருங்க, சூப்பராக இருக்கு. திறந்து பார்த்துட்டு பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணி ரொம்ப நல்லா வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.